ஒரு மாவீரனை வீழ்த்தும் வல்லமை மத்த கஜங்களை விட மனித உறவுகளுக்கே அதிகம் உள்ளது. தன்னம்பிக்கையும் தளராத உறுதியும் கொண்ட வீரன் கூட தன் உறவுகளின் புறக்கணிப்பால் உள்ளம் நொந்து போகிறான். உறவுகளின் அருமை ஆதரவற்ற அனாதைகளுக்கே தெரியும். ஆதித்யன் ஆதரவற்றவன் இல்லைதான். வீட்டில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ராஜ்யத்திலுமே அவனை தங்களுள் ஒருவனாக ஏற்றுக்கொண்டு அன்பு காட்ட எண்ணற்றோர் இருந்தனர்தான். இருந்தும் அவனது ஆசை தங்கை அரசனை விட்டு விலகியிருந்ததை அவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அன்பு எதிர்பார்த்து தங்கையிடம் சென்றவன் அவள் கொடுத்த மரியாதையை மட்டும் பெற்றுக்கொண்டு மனம் நொந்து மாளிகை செல்வதற்காக திரும்பினான். அப்போதுதான் வருணன் தனக்கு சற்று தூரத்தில் நின்றபடி நிகழ்ந்த உரையாடல்களை செவிமடுத்து வந்திருந்ததை கவனித்தான். எதிரில் நின்றிருந்த வருணன் கையில் ஒரு மடலை வைத்திருந்ததை கண்டான் அரசன். வருணன் அரசனிடம், ராகவனால் தானே பிரபு இளவரசி தங்களுடன் அன்பை பகிர்ந்து கொள்ள மறுக்கிறார். அவன் கிடைத்துவிட்ட செய்தியை தங்கள் வாய்ப்படவே தங்கள் தந்தையிடம் தெரிவித்து விடுங்கள். அவரது கோபம் அன்பாக மாறும் என வருணன் எடுத்து கூற, ஆதித்யன் விரக்தியோடு சிரித்து, நாடிழந்த அந்த நாடோடியின் பெயரை சொல்லித்தான் பல நாட்டுக்கு அதிபதியான சக்கரவர்த்தி நான் என் தங்கையின் அன்பை பெற வேண்டும் என்று தலையில் எழுதியிருக்கிறது வருணா. இன்னும் சில தினங்களில் ராகவனை அழைத்துக் கொண்டு அகிலன் இங்கு வந்து விடுவான். அவன் வரும்போது அகல்யாவிற்கு விஷயம் தெரிந்தால் போதும். ஏனெனில் ஊரை விட்டு ஓடி திரும்பி வரப்போகும் ராகவன் என் தங்கையை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருப்பானா என்று தெரியாது. ஏதாவது காரணத்தை காட்டி அகல்யாவை மணக்க அவன் மறுத்துவிட்டால் என் தங்கையின் மனது உடைந்துவிடும். இன்றே அவன் வரவை சொல்லி தங்கை ஆசையாக காத்திருந்து பின் காத்திருந்தது வீண் போய்விட்டால் அகல்யா தாங்க மாட்டாளடா. எதுவாக இருந்தாலும் ராகவன் வந்த பின்பு பேசிக்கொள்வோம். அவனது அபிப்பிராயத்தை அவனே அகல்யாவிடம் தெரிவிக்கட்டும். என் தங்கை ஆசைப்படுகிறாள் என்பதற்காக அவனை வற்புறுத்தியெல்லாம் இவளுக்கு மனம் செய்து வைக்க முடியாது. வற்புறுத்தலால் நிகழும் திருமணங்கள் நரகத்திற்கு சமம். என் தங்கையின் வாழ்க்கை சொர்க்கமாக அமைதல் வேண்டும். அவளை நானே நரகத்தில் தள்ளமாட்டேன். என் மீது அன்பு காட்ட வேண்டும் என்பதற்காக ராகவனை வற்புறுத்தி திருமணம் செய்து வைத்து என் தங்கையின் வாழ்வை பாழாக்குவதற்கு பதிலாக நான் தான் அவளது காதலை நாசமாக்கினேன் என்ற கோபத்தில் வாழ்நாள் முழுவதும் அவள் என்னை வெறுத்தே வரட்டும். அப்படி ஒரு வேளை நேர்ந்தால் அவள் என்னை மட்டும்தான் வெறுப்பாளை தவிர என்னைத் தவிர மற்றவர்கள் மீது அவள் இப்போது போலவே எப்போதும் நேசம் கொண்டிருக்கத்தான் செய்வாள். நான் ஒரு அண்ணன் இல்லாவிட்டால் என்ன? உன்னை போல அவளுக்கு பல அண்ணன்கள் உள்ளீர்கள். உங்கள் வாயிலாக என் அன்பை அவளிடம் செலுத்திக் கொள்கிறேன் என கவலையோடு கூறிவிட்டு மாளிகை நோக்கி நடைபோட்டு சென்றான் அரசன். சென்றவன் தனக்காக காத்திருந்த தனது வீரர்களிடம் அரசவை கூட்டச் சொல்லி ஆணையிட்டுவிட்டு தன் அறை நோக்கி சென்றான். அரசன் அகல்யாவிடமும் பின்பு வருணனிடமும் பகிர்ந்து கொண்ட கவலைகளை தூரத்தில் இருந்தபடி செவிமடுத்து வந்திருந்தாள் ஸ்வர்ணிகா. அடர்ந்த மரங்களுக்கு பின்னால் இருந்த அவளை அரசன் கவனித்திருக்கவில்லை. அங்கு ஸ்வர்ணிகாவிற்கு துணை வந்திருந்த வாகினி தாளமாட்டாத துக்கத்துடன், நல்லவர்கள் எல்லாம் துன்பத்தில் துவளுகிறார்கள், வஞ்சகர்கள் எல்லாம் நெஞ்சம் நிறைய மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள். என் பிரபுவுக்கு ஏன் இந்த வேதனை? அந்த இறைவனுக்கு கருணை என்பதே இல்லை போல தேவி. என் பிரபு அப்படி என்ன ஆசைப்பட்டு விட்டார்? அன்புக்குதானே ஆசைப்படுகிறார். அதை கொடுக்க கூட அந்த கடவுளுக்கு மனம் வரவில்லை பாருங்கள். என் பிரபு மீது திருஷ்டி பட்டிருக்கிறது போலும். என் அன்னையிடம் கூறி இன்றிரவு அரசருக்கு திருஷ்டி கழித்து போடச் சொல்ல வேண்டும் என்று கண்களில் கண்ணீர் ததும்ப வருந்தி சொன்னாள் வாகினி. தோழி வருத்தத்தில் புலம்ப ஸ்வர்ணிகா அவளிடம், நீங்கள் கூறியதில் நான் எந்த ரகம் வாகினி? நல்லவர்கள் துன்பப்படுகிறார்கள், வஞ்சகர்கள் வாழ்கிறார்கள் என்று உரைத்தீர்கள். எனக்கும் துன்பங்கள் இருக்கின்றனதான். ஆதலால் நான் நல்லவளா, அல்லது உங்கள் அரசரை கவலையில் ஆழ்த்தியதில் எனக்கும் பங்கு உண்டு, இதனால் நான் வஞ்சகியா என்று விஷமமாக வினவினாள். இந்த கேள்வியை எதிர்பார்த்திராத வாகினி அரசிக்கு பதில் சொல்ல போராடி வர அவளை சோதிக்காமல் பேச்சை மாற்றினாள் ஸ்வர்ணிகா. அதோ பாருங்கள், அங்கு ஒரு வஞ்சகர் நிற்கிறார். உங்கள் அரசரை இம்சிப்பதில் என்னுடன் சேர்த்து அவருக்கும் பங்கு உண்டு என வருணனை கைகாட்டிவிட்டு சிரித்தபடி ஒதுங்கி நின்று கொண்டாள். அரசி காட்டிய திசையில் வாகினி திரும்பி பார்க்க அங்கே வருணன் பெண்ணொருத்தியிடம் சிரித்து சிரித்து பேசுவதை கண்டாள். கண்டவளின் கண்கள் எரிமலையாய் சிவந்தன. கோபக்குழம்பு அவள் கண்களில் இருந்து பெருகியது. என் அரசரை அவரது மனைவிடமிருந்து பிரிக்க சதிபுரிந்து நீ இன்னொருத்தியிடம் கொஞ்சிக் குழவுகிறாயா என்று ஆத்திரத்தில்தான் அவள் அனலை கக்கினாள். ஆனால் தன் வீரர்கள் கொடுத்த தவறான தகவலால் காதலியின் கோபப் பார்வையை பொறாமை பார்வை என தவறாக அர்த்தம் செய்து கொண்டு கோதையின் கோபத்தை மேலும் கிளறுவதற்காக அப்பெண்ணிடம் வலிய வலியச் சென்று உரையாடினான் வருணன். காதலர்களுக்குள் நடந்த ஊடலை ஊகையுடன் ரசித்தாள் ஸ்வர்ணிகா. நேரம் கடந்தது. அரசவையும் கூடியது.
அத்தனை நேரமும் கோட்டைத் திரளில் உலவி வந்த ஸ்வர்ணிகா சபை கூடும் நேரம் நெருங்கியதும் தனக்கு உடல் சோர்வாக உள்ளது என்று பொய் கூறி தனது ஓய்விடத்திற்கு சென்றாள். மாடியறையில் இருந்தவாறே கோட்டை திடலை வேடிக்கை பார்த்துதான் வந்திருந்தான் ஆதித்யன். அருகில் சென்றால் மனைவி விலகிப் போய்விடுவாள் என்பதனால் கட்டிய மனைவியை தூரத்திலிருந்து காணும் நிலை ஏற்பட்டது அவனுக்கு. குறைந்தது அந்த தரிசனமாவது கிடைக்கிறதே என்ற மகிழ்ச்சியில் மனைவி அவளை மாடியிலிருந்து ரசித்துக் கொண்டிருந்த போதுதான் அவள் சபைக்கு வராமல் தன் அறைக்கு திரும்புவதைக் கண்டான் அரசன். கண்டவன் முதல் வேளையாக தன் வீரனை அனுப்பி அரசியை அவைக்கு அழைத்து வரும்படியும், நடந்து வருவதற்கு சிரமமாக இருந்தால் தானே வந்து பல்லக்கில் சுமந்து அழைத்து வருவதாகவும் வீரனிடம் கூறி அனுப்பி வைத்தான். தான் தங்கியிருந்த வீட்டினை நெருங்கிய ஸ்வர்ணிகாவிற்கு அரசனின் ஆணை கிடைக்கப் பெற இதற்கு மேல் கணவனிடமிருந்து தப்பிக்க முடியாது என்று உணர்ந்து கொண்டவள் வேறு வழியின்றி அரசவை சென்று சேர்ந்தாள். அரச குடும்பத்தினருக்கு போடப்பட்டிருந்த ஆசனங்கள் ஒன்றில் ஒரு ஓரமாகச் சென்று அமர்ந்து கொண்டு விதியே என வேண்டாவெறுப்பாக அவையை வேடிக்கை பார்த்து வந்தாள். ஆதித்யன் பேச்சை துவங்கினான். ஆதித்தபுரியில் இருந்து வந்திருந்த அதிகாரிகளிடம் நாட்டு நிலவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டவன் அரவிந்தனின் முடிசூட்டுதல் தொடர்பான உத்தரவுகளை பிறப்பித்தான். பட்டாபிஷேகத்தை தொடர்ந்து சகோதரர்கள் இருவரின் திருமணங்களும் நிகழவிருந்ததால் அதற்கான ஏற்பாடுகளை செய்யச் சொல்லி அனைவருக்கும் வேலைகளை பகிர்ந்தளித்தான் அரசன். பின் தன் அதிகாரிகளை நோக்கியவன், எனது பதவிக்காலம் விரைவில் முடியவிருப்பதால் நாடுகளுக்கிடையே போடப்பட்டுள்ள ஒப்பந்தங்களை புதுப்பித்தாக வேண்டும். எல்லைகளை பலப்படுத்த வேண்டும். ஆட்சியாளன் மாறுவதை பயன்படுத்தி எதிரிகள் ராஜ்யத்திற்குள் ஊடுருவக்கூடும். எல்லைகளில் மட்டுமில்லாது நாட்டிற்குள்ளும் கண்காணிப்பு பலமாக இருத்தல் வேண்டும். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சிறை கைதிகளை சோதனையிடுங்கள். தண்டனை பெற்றவர்கள் அனைவரும் சிறையில்தான் உள்ளனரா அல்லது காணாமல் போயிருக்கின்றனரா என்று கண்டறியுங்கள். நான் மேற்கூறிய நடவடிக்கைகளை தலைநகரில் மட்டுமில்லாது நமது ராஜ்யத்தில் உள்ள அத்தனை சிற்றரசுகள் சிறு குறு நாடுகளிலும் துரிதகதியில் மேற்கொள்ளுங்கள் என வரிசையாக ஆணைகளை பிறப்பித்து வந்தான். அரசனின் இந்த ஆணைகளை ஆதித்தபுரியில் இருந்து வந்த அதிகாரிகளும் இதர அதிகாரிகளும் சிரத்தையுடன் தலையசைத்து கேட்டுக்கொண்டிருக்க, பார்கவத்தின் தலைமை சிறைக்காவல் அதிகாரி மட்டும் தனக்கும் இந்த ஆணைகளுக்கும் சம்பந்தமே இல்லாதபடி அமைதியாக வீற்றிருந்தார். சிறை கைதிகளை குறித்து அரசன் பேசி வந்தபோது திடீரென அரசன் அது பற்றி பேச்சடிக்கிறானே என்ற வியப்பில் அனைவரும் அதிர்ச்சியுடன் அரசனின் வார்த்தைகளை கவனித்து வந்திருந்தனர். ஆனால் அப்போதும் கூட காவல் அதிகாரி தன் நாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது போல நிம்மதியாக இருந்தார். அவரது அமைதியைக் கண்ட ஆதித்யன், அதிகாரியே, நான் விடுத்த அறிவிப்பு உங்களுக்குமானதும் தான். உங்கள் நாட்டு சிறையையும் சோதனையிடுங்கள் என்று வலியுறுத்தினான். அரசனின் ஆணையை கேட்டு கம்பீரமாக எழுந்து நின்ற பார்கவ சிறைக்காவல் அதிகாரி, நம் நாட்டில் இந்த கவலை தங்களுக்கு வேண்டாம் பிரபு. பார்கவத்தின் சிறைச்சாலை நரகத்தின் வாயில் அரசே. இது ஒரு வழிப்பாதை. உள்ளே செல்ல மட்டுமே அனுமதி உண்டு. அரசரின் உத்தரவின்றி எதிரி எவரும் வெளியே வர முடியாது என உடலை விரைப்பாக்கி பெருமிதம் பொங்க கூறினார். அவரது பெருமை தகர்ந்து போகும்படியாக ஆதித்யன் ஒரு விஷயத்தை போட்டுடைத்தான். அவையே அதை கேட்டு திடுக்கிட்டது. இங்கு அவையில் இந்த நிகழ்வுகள் நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்க, அங்கே பார்கவத்தின் எல்லைக்கு அப்பால் ஆதித்யனின் எதிரிகள் சிலரின் சந்திப்பு அமோகமாக நடைபெற்று வந்தது. ஒரு எதிரி நமக்கு பரிச்சயமானவன்தான். ஆதித்யனின் நட்பிற்குகந்த எதிரிதான் அந்த முதலாம் அவன். அடுத்தவன் அதே ஆதித்யனிடம் முன்பு எப்போதோ அடிபட்டு அவனை பழிவாங்க துடித்துக் கொண்டிருப்பவன். அவன் பெயர் பீமசேனன். அந்த எதிரின் அழைப்பிற்கிணங்கத்தான் பிரதாபன் பார்கவத்தின் எல்லையை விட்டு நெடுந்தூரம் சென்று பீமனை சந்தித்திருந்தான். இந்த பீமனின் நட்பு கிடைத்த சங்கதியைத்தான் சில நாட்களுக்கு முன்பு சந்திரபுரியில் மதனனை அடைத்து வைத்திருந்த கூடத்திற்கு வெளியே நின்றவாறு பிரதாபனுடன் பகிர்ந்திருந்தான் வருணன். ஆதித்யனுக்கு எதிராக வருணன் போட்டு வந்த பலமான திட்டங்களை பிறர் மூலமாக கேள்விப்பட்டிருந்த பீமன் வருணனின் நட்பை பெற போராடி வந்தான். ஆனால் பின்னவன் பிடிகொடுக்கவே இல்லை. அரசனை பழிவாங்க தனக்கு பிரதாபன் என்னும் அஸ்திரமே போதும் என்று பீமன் நீட்டிய நேசக்கரத்தை பதில்கரம் நீட்டி ஏற்க மறுத்துவிட்டான். இருந்தும் முயற்சியை தளரவிடாமல் தொடர்ந்து வருணனை அணுகி அவனது நட்பை பெற்றுக்கொண்டான் பீமன். பிரதாபனை கண்ட பீமன் அவனை கைகூப்பி வணங்கி, ஆதித்யனுக்கு கிடைத்த உங்கள் நட்பு அவனுக்கு கிடைத்த துரதிர்ஷ்டம், எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் தளபதி. நீங்கள் மட்டும் அவனது நண்பராக இருந்திருக்காவிடில் அவனை உங்களால் நெருங்கியிருக்கவே முடியாது. உங்களது நட்புதான் அவனுடனான எனது நெடுங்கால பகையை தீர்த்துக் கொள்ள உதவுகிறது. ஆமாம், வருணன் எங்கே? அவனையும் தானே அழைத்திருந்தேன். அவன் ஏன் வரவில்லை?
வருணனை சந்திக்க ஒருமுறைதான் வாய்ப்பு கிடைத்தது, அதுவும் சில மணித்துளிகளே. அந்த குறுகிய நேரத்தில் அவனிடம் என் திட்டத்தை விவரிக்க கூட முடியவில்லை என விசனப்பட்டான். பிரதாபன் திமிராக, ஏன், என்னை பார்த்தால் உங்கள் திட்டத்திற்கு ஒத்துப்போகிறவனாக தெரியவில்லையா? அல்லது உங்கள் திட்டத்தை புரிந்து கொள்ளும் அறிவுள்ளவன் போல் தெரியவில்லையா? வருணனிடம்தான் கூறுவீர்களா என்ன என்று மீசையை முறுக்கி அதிகாரமாக கேட்டான். பீமசேனன் பயந்து, ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை தளபதி. உங்களை அப்படி எண்ணுவதற்கு நான் என்ன முட்டாளா? ஆதித்யனே உங்களைக் கண்டு அலறுகிறானாமே. அவன் தோள்பட்டையை நீங்கள் முறித்ததை என் ஆட்கள் என்னிடம் வந்து கூறினார்கள். ஒற்றை மனிதனாக அவனுடன் போரிட்டு அவனை காயப்படுத்தியவர் எவரும் வரலாற்றிலேயே இல்லை. அவன் மேனியில் உள்ள தழும்புகள் எல்லாம் எதிரிகள் கூட்டமாக சேர்ந்து அவனை தாக்கிய போது ஏற்பட்டவையாகத்தான் இருக்கும். இல்லையேல் அவனது வாள் சுழலும் வேகத்திற்கும் கையில் வாள் இல்லையெனினும் அவன் கண்களில் தெரிக்கும் கோபக்கனலே பகைவனை அவனது பக்கத்தில் நெருங்க விடாது. ஆனால் நீங்களோ ஒற்றை மனிதராக அருகிலிருந்தே அவனை தாக்கி காயப்படுத்தியுள்ளீர்கள். உண்மையில் நீங்கள் மகத்தான வீரர் தளபதி. வருணனை பற்றி நான் கேட்டதற்கு ஒரு காரணம் உள்ளது. ஆதித்யனுக்கு எத்தனையோ பகைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த நொடியில் வேண்டுமானாலும் அவனது உயிரை உறிஞ்ச தயாராக வெறியுடன் காத்துக் கொண்டுள்ளார்கள். அவர்களில் எவர் உதவியை வேண்டுமானாலும் என்னால் நாடிச் செல்ல முடியும். ஆனால் வருணன் அளவிற்கு ஆதித்யனை அறிந்தவர்கள் எவரும் இல்லை. அவனது பலவீனம் வருணனுக்கு மட்டுமே தெரியும். ஆதித்யனது ஆயுதம் வருணன். என்னை போன்ற ஆயிரம் பகைவர்களது ஆயுதங்கள் காற்றில் பறந்து ஆதித்யனை சென்றடையும் முன்பே ஆதித்யனது கையில் இருக்கும் வருணன் என்ற ஆயுதம் தன் அன்பு அரசனது மாரை குத்தி கிழித்துவிடும். அதற்காகத்தான் எங்கள் திட்டத்திற்கு வருணன் அவசியம் என்று கருதுகிறேன் தளபதி என விளக்கம் கொடுத்தான். பிரதாபன் அவனிடம், திட்டம் திட்டம் என்கிறீர்களே, என்ன திட்டம் அது? விளக்கமாக சொல்லுங்கள். வருணன் மேலோட்டமாகத்தான் கூறினான். இருந்தும் உங்கள் வாய்ப்பட அதனை முழுமையாக கேட்க நான் பிரியப்படுகிறேன். அப்படியே ஆதித்யனுடன் உங்களுக்கு என்ன பகை என்றும் கூறிவிடுங்கள். வருணன் அதையும் சரியாக சொல்லவில்லை. நான் நீதிக்கு புறம்பான எந்த செயலிலும் ஈடுபட மாட்டேன். அநீதி இழைப்பவர்களை வதம் செய்வதாக என் தெய்வத்திடம் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். ஆதித்யன் பல விஷயங்களில் நல்லவனாக இருந்தாலும் அவன் நட்பு துரோகம் செய்திருக்கிறான் என்ற காரணத்தினால்தான் அவனுக்கு எதிராக வருணனுடன் கைகோர்த்து கொண்டிருக்கிறேன். இரவு பகலாக கண்விழித்து தன் அரசனின் பாதுகாப்புக்காக போராடி வந்தவன் வருணன். தன் குடும்பத்தை விட அரசனின் குடும்பத்திற்கே அயராது பாடுபட்டவன். ஆதித்யனுக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறான். அவன் எதிரிகளை இவன் கொன்றொழித்திருக்கிறான். இப்படி எஜமானனுக்காக வருணன் செய்து வந்த சேவைகள் ஏராளம். அவன் மட்டுமா, வருணனின் பெற்றோர் ஆதித்யனின் பெற்றோரிடமும் தீவிர விசுவாசம் காட்டி வந்துள்ளனர். இன்றளவும் பெற்ற மகனிடம் கூட ரகசியங்களை மறைத்து நீலாதேவிக்காக சேவை புரிந்து வருகிறார்கள். இப்படி வருணனது மொத்த குடும்பமே ஆதித்யனின் குடும்பத்திற்காக ஊழியம் செய்து கொண்டிருக்க, இளையவன் கேட்ட சிறியதொரு உபகாரத்தை மறுத்து அவனது கண்முன்னரே அவனது மனைவியை கொடூரமாக கொன்று போட்டிருக்கிறான் ஆதித்யன். நட்பு துரோகம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆதித்யன் மீது எனக்கு அன்பு இல்லாமல் இல்லை. அவனை போன்ற மாவீரனை நண்பன் என்று கூறிக்கொள்ள எனக்கு மிகவும் பெருமையாகத்தான் உள்ளது. ஆயினும் தவறிழைத்தவன் தண்டனை பெற வேண்டும். நட்பை காட்டிதானே வருணனுக்கு அநியாயம் இழைத்தான் அவன். அதே நட்பை காட்டி அவனிடம் சகஜமாக பழகி நாங்கள் நண்பர்கள்தான் என்று நம்ப வைத்து ஆதித்யனது முதுகில் குத்த வேண்டும். பொதுவாக எதிரியை நேருக்கு நேர் நின்று மாரில் தாக்குவதுதான் எனக்கு பிடிக்கும். அதுதான் வீரனுக்கு அழகும் கூட. ஆனால் எல்லோருக்குமே அந்த நெறிமுறையை கடைபிடிக்க முடியாது. அதர்மத்தை அதர்மத்தால் தான் வெல்ல வேண்டும். அதற்காகத்தான் ஆதித்யனிடம் நேரடியாக மோதாமல் சதிவேளைகள் புரிய சம்மதித்திருக்கிறேன். எனது குணத்தை விளக்கிவிட்டேன். உங்களுக்கு என் உதவி வேண்டுமானால் உங்களை பற்றிய, உங்களது பகையை பற்றிய, ஆதித்யனால் நீங்கள் அடைந்த இழப்புகளை பற்றிய துல்லியமான விவரங்கள் எனக்கு தேவை. ஆரம்பத்திலிருந்து கூறுங்கள் என்றான் கட்டளையிடும் துணியில். பீமசேனன் பதில் கூறினான். உங்களது கூற்று யாவும் உண்மையே தளபதி. ஆதித்யன் ஒரு கொடூரன். அவன் மாவீரனாக இருக்கலாம். ஆனாலும் அவன் ஒரு அதர்மி. துரியோதனனும் மாவீரன்தான். ஆனானப்பட்ட பீமனுக்கே சவாலாக இருந்தவன்தான். ஆனாலும் பீமனின் வீரத்தை கொண்டாடும் நாம் துரியோதனனை கொண்டாடுவதில்லை. காரணம், அவன் தர்மத்தை மீறியதனால்தான். துரியோதனனை விட மோசமான அதர்மிதான் இந்த ஆதித்யவர்மன். இருந்தும் அவனை மக்கள் அனைவரும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றனர். இது கலியுகம். இதில் அதர்மம் தலை தூக்கத்தான் செய்யும். அதர்மம்தான் தலைமை பதவி வகிக்கும். அப்படித்தான் ஆதித்யவர்மனும் சக்கரவர்த்தி நரியாசனத்தில் அமர்ந்து மக்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கி வருகிறான். அவனது உண்மை முகத்தை பிரஜைகள் புரிந்து கொண்டால் இத்தனை தூரம் தங்கள் அரசனை வாழ்த்த மாட்டார்கள். அத்தனை கொடியவன் அந்த ஆதித்யன். எனது வரலாற்றை கூறுகிறேன், கேளுங்கள் தளபதி.
எங்கள் நாட்டின் பெயர் அரம்பைவனம். எனது தந்தையும் ஆதித்யனின் பாட்டனாரும் நல்ல நட்புடன் விளங்கி வந்தார்கள். அப்போதிருந்த வசுமித்ரா சாம்ராஜ்யத்தில் கால்வாசிதான் எங்களது நாடு. இப்போது ஆதித்யன் அவனது மூர்க்கத்தனத்தால் பல மடங்காக தன் ராஜ்யத்தை விஸ்தீரணம் செய்திருக்கிறான். ராஜ்யம் பெரிதாக பெரிதாக ஆதித்யனின் அகங்காரமும் வளர்ந்துவிட்டது. ஆனால் அவனது தாத்தா சூரியவர்மர் குணத்தில் தங்கமான மனிதர். அவருக்கு ஆணவம் கிடையாது, பேராசை கிடையாது. அதனால்தான் எங்கள் நாட்டுடன் நட்புறவு பாராட்டி வந்தார். எங்கள் நாடு மிகச் சிறியது. அவர் எண்ணியிருந்தால் எங்கள் நாட்டை வளைத்து போட்டு தன் ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வந்து எங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யாமல் எங்களை தன்னிச்சையாக செயல்பட அனுமதி கொடுத்து கூடவே நிறைய அன்பையும் நட்பையும் கொட்டி கொடுத்திருந்தார். அவரது காலத்தில் வசுமித்ராவிற்கும் அரம்பைவனத்திற்கும் நடுவே ஒரு யுத்த ஒப்பந்தம் போடப்பட்டது. அதன்படி போர்க்காலங்களில் இரு தேசங்களும் படைபலத்தை அனுப்பி ஒருவருக்கொருவர் துணை இருக்க வேண்டும் என்றும், ஒருவரது முடிவில் இன்னொருவர் தலையிடக்கூடாது என்றும், இரு தேசங்களும் ஒன்றையொன்று எப்போதும் அவமதிக்கவோ அடிமைப்படுத்தவோ கூடாது என்றும் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. சக்கரவர்த்தி சோமவர்மரின் காலம் வரை அந்த ஒப்பந்தம் சரிவர செயல்படுத்தப்பட்டுதான் வந்தது. சோமவர்மர் போர் தொடுத்து சென்ற போதெல்லாம் நாங்கள் அவருக்கு எங்கள் படைகளை அனுப்பி ஒத்தாசை புரிந்திருக்கிறோம். சூரியவர்மரும் சோமவர்மரும் எண்ணிலடங்காத முறைகள் என் நாட்டிற்கு படைவளத்தை கொடுத்து எங்களை பல யுத்தங்களில் வெல்லும்படி உதவியிருக்கின்றனர். அவர்களது தயவாலும் நட்பாலும் எங்கள் ராஜ்யம் வசுமித்ரா அளவிற்கு மகோன்னத வளர்ச்சி அடைந்திருந்தது. சில காலங்களுக்கு பின்பு சோமவர்மர் மாண்டு போனார். மன்னர் மரணித்தாலும் அவர் ராஜ்யத்துடன் நாங்கள் போட்ட ஒப்பந்தம் உயிர்ப்புடன் தான் இருந்தது. இந்த நிலையில்தான் எங்களுக்கும் வேதபுரி என்னும் சிறு நாட்டிற்கும் இடையே சண்டை மூண்டது. அளவில் எங்களை விட கால்வாசிக்கும் சிறிய நாடுதான் அது. படைபலமோ எங்களை விட 10 பங்குதான் அந்நாட்டிற்கு. நாடுதான் சிறியதை தவிர அவர்கள் எங்களுக்கு கொடுத்து வந்த குடைச்சல்கள் பெரிது. எங்கள் ராஜ்யத்தில் எங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து வந்த சிற்றரசு நாடு ஒன்றுடன் கைகோர்த்து கொண்டு அவர்கள் துணையுடன் எங்கள் எல்லையை ஆக்கிரமித்து வந்தனர். எங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த சிற்றரசு நாடு எங்களுக்கு துரோகம் செய்து புதியவனுடன் கூட்டுறவு கொள்ள முனைந்து வந்தது. இதனால் கோபம் கொண்ட நாங்கள் எங்கள் சிற்றரசை தூண்டிவிட்ட அந்த வேதபுரியின் மீது படையெடுத்துச் சென்றோம். காயம்பட்டு ரத்தம் சிந்தி வீரத்தை காட்டி போரிட்டு எங்களவர்கள் பலரின் உயிர் தியாகத்திற்கு பின்னால் போரில் நாங்கள் வென்றோம். கோட்டையில் வேதபுரியின் கொடியை அகற்றிவிட்டு எங்கள் அரம்பைவனத்தின் கொடியை நாட்டினோம். எதிரியையும் துரோகியையும் வீழ்த்திய மகிழ்ச்சியில் நாங்கள் கொண்டாடிக் கொண்டிருந்த சமயத்தில் அங்கே குதிரையேறி வந்தான் ஆதித்யன் எனும் நாமம் கொண்ட அசுரன். சண்டை மூண்டால் நட்பு நாடுகள் நிபந்தனையில்லாமல் உதவிக்கு வர வேண்டும் என்றுதான் யுத்த ஒப்பந்தம் கூறுகிறது. நாங்கள் எதிர்த்து போர் புரியும் நாடுகள் எங்களை விட வலுக்குன்றியவை என்பதால் நாங்களே ஆதித்யனை உதவிக்கு அழைக்கவில்லை. இருப்பினும் தானாக வந்து சேர்ந்தான் அவன். வெற்றி கொண்டாட்டத்தில் எங்களுடன் பங்கு பெறத்தான் வந்திருக்கிறான் என்று எண்ணி அவனை வரவேற்று என் மகன் 2 கரங்களையும் அகல விரித்து வந்தவனை அணைப்பதற்காக காத்திருந்தான். வந்த அந்த மூர்க்கனோ காரணமே இல்லாமல் என் மகனது கையிரண்டையும் துண்டித்தான். எங்கள் படையினர் அனைவரும் அதிர்ந்து போய் அந்த அகோர சம்பவத்தை வெறித்து பார்த்திருக்க எங்கள் வீரர்கள் அனைவரையும் சிறிதும் இரக்கமின்றி கொன்று குவித்தான் அந்த பாவி. எங்கு பார்த்தாலும் இரத்த வெள்ளம், மரண ஓலம். சற்றும் எதிர்பார்த்திராத நேரத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறியிருந்தன. அனைத்தும் கனவில் நடந்தது போல இருந்தது. அதிர்ச்சியின் கட்டில் சிக்குண்ட நான் எங்களவர்களை ஆதித்யன் எனும் அந்த அரக்கன் வெட்டி சாய்த்த போது கூட அசைவற்று சிலை போல நின்றிருந்தேன். என் கண்கள் அனைத்தையும் கண்டனவே தவிர என் மூளை என்னை பணி செய்யும்படி ஆணையிடவில்லை. என்னவர்கள் உயிர்ச்சாவு அடைந்திருந்தனர் என்றால் நான் மூளைச்சாவு அடைந்தது போல ஸ்தம்பித்து நின்றிருந்தேன். நிதர்சனத்தை உணர்ந்து எனக்கு நினைவு திரும்பிய சமயம் நான் வென்ற வேதபுரி மட்டுமில்லாது என் அரம்பைவனமும் சேர்ந்து ஆதித்யனின் கட்டுப்பாட்டிற்குள் வந்திருந்தது. கோட்டையில் என் கொடி இறக்கப்பட்டு மறுபடியும் வேதபுரியின் கொடி பறந்தது. ஆதித்யனின் தேகத்தில் எங்கு பார்த்தாலும் இரத்தம். அவன் உடலில் வீசிய குருதி வாடை என் நாசியை துளைத்தது. ஆனால் அதில் ஒரு துளி கூட அவனது இரத்தம் இருந்திருக்கவில்லை. அத்தனையும் என்னை சார்ந்தவர்களின் இரத்தம். நான் பெற்ற மகனது இரத்தம். சண்டை முடிந்து குதிரையிலிருந்து இறங்கி திரளில் மத்தியில் வெறித்த கண்களோடு நின்றிருந்த எனக்கு அருகில் வந்து நின்ற ஆதித்யனை கண்டபோது எனது உடலின் ஒவ்வொரு அணுவும் பயத்தில் நடுங்கியது. காரணம் அவனது கொடூர தோற்றம்தான். தட்சனின் யாகத்தை அழிக்க அவதரித்த வீரபத்திரனைப் போல உக்கிரமாக காட்சி கொடுத்தான் ஆதித்யன். இல்லை இல்லை, தவறாக குறிப்பிட்டு விட்டேன். வீரபத்ரன் கடவுளின் அம்சம். அகங்காரம் கொண்டவர்களை அழிப்பதற்காக அவதரித்தவர் அவர். அவருடன் அந்த வெறிப்பிடித்த மிருகத்தை ஒப்பிடக்கூடாது. அவனை அரக்கர் கூட்டத்துடன் தான் ஒப்பிட வேண்டும்.
ராவணன், ஜராசந்தன், ஹிரண்யகசிபு, கம்சன் என்ற வெறிப்பிடித்த மிருகங்களின் ஒட்டுமொத்த வடிவமாக உருப்பெற்று விட்டிருந்தான் ஆதித்யவர்மன். ஒவ்வொரு எட்டாக வைத்து அவன் என்னை நெருங்கி வரவர என் இதயம் பயத்தில் படபடத்தது. மார்பை கிழித்துக் கொண்டு இதயம் வெளியே வர காத்திருந்தது. எச்சில் சுரக்காமல் நா வறண்டு போனது. மூச்சுக்காற்றை சரிவர சுவாசிக்காமல் என் நுரையீரல் போராட்டம் செய்தது. ஆற்றில் மூழ்கி எழுந்தது போல வியர்வை கொடுத்த ஈரம் உடலெங்கும். நில அதிர்வு ஏற்பட்டது போல என் உடல் முழுவதும் நடுக்கம். அச்சத்தில் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர். பீரங்கி வெடித்தாலும் சத்தம் கேட்காத அளவிற்கு எங்கெங்கும் ஆரவாரம் நிரம்பியிருந்த அந்த போர்க்களத்திலும் ஆதித்யனின் பாதங்கள் எழுப்பிய ஓசை என் காதில் இடியாய் இறங்கின. சுற்றியிருந்த அத்தனை ஒளிகளும் மறைந்து அந்த கொடியவனது காலடி ஓசை ஒன்று மட்டுமே என் செவிகளை நிரப்பியது. அந்த பாதகன் என்னை நெருங்கும் முன்பே என் உயிர் இயற்கையாக என்னை விட்டு பிரிந்து போய்விடக்கூடாதா என்ற தவிப்பு என் மனதில். இப்படியாக என் ஐம்புலன்களையும் அதிரச் செய்தவன் என்னை நெருங்கி வந்து அசுரத்தனமாக சிரித்தான். சிரிப்பு என்பது மனிதனை பிற மிருகங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்ட உபயோகப்படுவது. ஆனால் அந்த கொடூரனின் சிரிப்போ எனக்கு மிருகங்களைத்தான் நினைவூட்டியது. வெறிப்பிடித்த வேங்கையும் சினம் கொண்ட சிங்கமும் சிரித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த ஆதித்யனின் சிரிப்பு. அந்த சிரிப்பொலி என் மனதின் கொஞ்ச நஞ்ச தைரியத்தையும் அரித்தெடுத்து விட்டது. அடுத்த கணம் நான் மயங்கி தரையில் சாய்ந்து விட்டேன். சிறிது நேரம் கழித்து கண் விழித்து எழுந்தேன். கண் திறந்த போதும் அதே கொடிய முகம்தான் என் கண்களுக்கு எதிரில் வீற்றிருந்தது. மயங்கி விழும் முன்பு தெரிந்த முகத்திற்கும் மயக்கம் தெளிந்து எழுந்த பின் நான் கண்ட அந்த முகத்திற்கும் வேறுபாடுகள் இருந்தனதான். முன்பு இரத்தக்கரையோடு காட்சி கொடுத்த ஆதித்யனின் வதனம் நான் கண்விழித்து எழுந்த பின்னர் கழுவி சுத்தம் செய்யப்பட்டுதான் காட்சி கொடுத்தது. முகத்தை கழுவினாலும் அதன் கொடூரத்தை கழுவ முடியுமா என்ன? ஆணவமும் அதீத திமிரும் கலந்த சிரிப்போடு என்னை முறைத்துக் கொண்டிருந்த அந்த ஆதித்யனின் தோற்றம் இன்னும் என் கனவில் அடிக்கடி வந்து போகிறது. நடுத்திடலில் பாறை மீது அமர்ந்தபடி சுற்றிலும் வசுமித்ரா வீரர்களும் எனது எதிரி நாட்டு வீரர்களும் புடை சூழ்ந்திருக்க நடுவில் நான் மட்டும் தன்னந்தனியாக ஆதித்யனின் பாதத்தருகே கிடந்தேன். என் தலைமுடியை பற்றி படுத்த நிலையிலிருந்து எழச் செய்து என்னை அரசனிடத்தில் மண்டியிடச் செய்தான் வருணன். ஆதித்யன் வருணனுக்கு ஜாடை காட்ட இளையவன் என் தலையை திருப்பி திடலின் மத்தியில் இருந்த ஒரு உருவத்தை காணச் செய்தான். சிறுவயது முதலே கம்பீர தோற்றத்துடன் நான் கண்டு ரசித்து வந்த என் தந்தை அங்கே பாதி தலைமுடியும் பாதி மீசையும் அளிக்கப்பட்டு அவமானத்தில் தலையை தொங்க போட்டபடி கைகளை பின்னால் கட்டி கொண்டு கண்ணீர் வடிய மண்டியிட்டிருந்தார். அந்த பெரியவரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக என் தந்தையின் மனைவிகளையும் அவரது ஆசை நாயகிகளையும் மற்ற பணிப்பெண்களையும் அழைத்து வந்து அவரை பார்வையிடச் செய்திருந்தான் ஆதித்யன். ஒரு வீரனை வீரத்தால் தோற்கடித்திருக்க வேண்டும். ஆனால் ஆதித்யனோ அவமானத்தால் தோற்கடித்திருந்தான். என் தந்தையின் அவலநிலையைக் கண்டு இரத்த கண்ணீர் வடித்த நான் அவருக்கு அருகில் உடலின் கடைசி சொட்டு குருதியும் வெளியேறி உயிரை விட்டிருந்த என் மகனைக் கண்டு அலறினேன். ஓடிச் சென்று மாண்டவனை எடுத்து என் மடியில் போட்டு கொஞ்சம் ஆசைப்பட்டு எழ முற்பட்டேன். ஆனால் ஆதித்யன் அதற்கு அனுமதிக்கவில்லை. என் மகனை அப்புறப்படுத்துமாறும் என்னை இழுத்துச் சென்று என் தந்தையின் அருகே மண்டியிடச் செய்யுமாறும் ஆணையிட்டான். வீரர்களும் அவ்வாறே செய்ய பெண்களைக் கொண்டு என்னையும் என் தந்தையும் தாக்கச் செய்தான் ஆதித்யன். என்னிடம் தோற்று அரசாட்சியை இழந்த வேதபுரி நாட்டின் ராஜகுடும்பத்து பெண்களை எங்கள் முகங்களில் காரி உமிழும்படியும் காலணிகளைக் கொண்டு எங்களை தாக்கும்படியும் செய்து இருந்த மிச்சம் மீதி கௌரவத்தையும் பாழடித்து விட்டான் அந்த பஞ்சமா பாதகன். அத்தனை அவமானங்களை சுமந்தும் நான் அவனிடம் மரியாதையாக வினவினேன். அரசே, உங்கள் பாட்டனார் காலத்து ஒப்பந்தத்தை மீறலாமா நீங்கள்? இப்படி எங்கள் எதிரியுடன் கைகோர்த்து கொண்டு நட்பு நாடான எங்களுக்கு துரோகம் செய்யலாமா? ஒப்பந்தத்தை மீறுவது உங்களைப் போன்ற சக்கரவர்த்திக்கு பெருமை சேர்க்குமா என்று நியாயம் கேட்டேன். நீதி கேட்ட எனக்கு அவன் என்ன எதிர்வினை ஆற்றினான் தெரியுமா தளபதி? பல வருடங்களுக்கு முன்பு நாங்கள் போட்டுக்கொண்ட ஒப்பந்த ஓலையை என் கண்முன்னே எரித்து போட்டான். எரித்ததுமின்றி, நான் சொல்வதே நீதி, என் செய்கையே தர்மம், ஒப்பந்தத்தை கடைபிடிக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இல்லை, என் விருப்பமே சட்டம், என் ஆசையே சாசனம் என் ஆணவத்துடன் கூறிவிட்டு என்னை சிறையில் அடைக்கும்படி உத்தரவு பிறப்பித்து விட்டு கிளம்பினான். அந்த நிகழ்வுக்கு பின்னால் என் குடும்பத்தினரின் முகங்களை நான் காணவே இல்லை தளபதி. என் மகனுக்கு இறுதி காரியம் செய்யவிடாமல் என்னை சிறையில் அடைத்து விட்டார்கள். எனக்கு பின்னால் அரியணை ஏறி மாபெரும் ராஜ்யத்தை ஆண்டு வந்திருக்க வேண்டிய என் மகனை பிணத்தோடு பிணமாக சடல குவியலுக்கு மத்தியில் போட்டு தகனம் செய்து விட்டார்கள். அவமானத்தால் உணவு தண்ணீரை புறக்கணித்து சில நாட்களிலேயே என் தந்தை தன் இன்னுயிரை மாய்த்து கொண்டார். ஆனந்தமாக சென்று கொண்டிருந்த என் வாழ்க்கை பயணத்தை திசை திருப்பி ஆழ்கடலில் தத்தளிக்கச் செய்துவிட்ட அந்த நாசக்காரனை நான் எப்படி மன்னிக்க முடியும் தளபதி? அவனை பழிவாங்காவிடில்
என் தந்தை, மகன் மற்றும் எனக்காக போரிட்டு உயிர் தியாகம் செய்த என் வீரர்களின் ஆன்மா நிம்மதியடையாது. அந்த அநியாயத்தில் வருணனின் பங்களிப்பும் கணிசமாக இருந்ததுதான். அவன் அன்றைக்கு ஆடிய ஆட்டத்திற்கு அவனையும் பழி தீர்க்க வேண்டும் என்றுதான் சிறையில் இருந்தவரை நான் வைராக்கியம் கொண்டிருந்தேன். தப்பித்து வெளியே வந்த பின்பும் அவன் ஆதித்யனுடன் சேர்ந்து அவன் ஆடி வந்த அசுர ஆட்டங்களை கேள்விப்பட்டு குருவுடன் சேர்த்து சிஷ்யனையும் மரணதேவனுக்கு விருந்து படைக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இளையவன் ஆதித்யனின் உண்மை சுரூபத்தை அறிந்து கொண்டு அவனை விட்டு விலகியதை கேள்விப்பட்ட பின்னர் என் முடிவில் சிறு மாற்றம் பிறந்தது. ஆனாலும் வருணனை உடனே நம்பிவிடவில்லை நான். அவர்களது பிரிவு நாடகமாக இருக்குமோ என்று பொறுமையோடு வருணனையை நாட்களின் மூலமாக பின்தொடரச் செய்தேன். அவனது ஒவ்வொரு அசைவிலும் ஆதித்யனை பழி தீர்க்க வேண்டும் என்ற வெறியே நிரம்பியிருந்ததை அறிந்து கொண்டேன். ஆதித்யன் மீது அவன் கொண்டுள்ள விரோதம் பொய்யல்ல என்பதை ஐயமர உறுதி செய்து கொண்ட பின்னர் வருணனை அணுக முற்பட்டேன். அவனோ என்னை சந்திக்க ஆர்வம் காட்டவில்லை. அவனுடன் இணக்கம் கொள்ள தூதுவிட்டேன். என்னை கண்டுகொள்ளவில்லை. ஓலைக்கு மேல் ஓலையாக எழுதி இறுதியில் ஒரு வழியாக என்னுடன் நட்புறவு கொள்ள வருணனை சம்மதிக்க வைத்தேன். எத்தனையோ மாதங்கள் போராடியும் இன்று வரை தரிசனம் கொடுக்க மறுக்கிறான் அவன். வருணனுக்கு என் மீது ஐயம் எதுவும் உள்ளதா தளபதி? அதனால்தான் என்னை சந்திக்க அவன் வராமல் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறானா? என் நட்பை நாடுகிறானா இல்லையா அவன்? ஆதித்யனின் தவறான போதனைகளால் வருணனுக்கும் என் மீது கோபம் இருந்தது தளபதி. ஆதித்யன் காட்டும் திசையில் மட்டுமே பார்வையை செலுத்துவான் வருணன். தன் எஜமானனின் வார்த்தைதான் இளையவனுக்கு வேதவாக்கு. அரசன் கூறும் கருத்து எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொண்டு விடுவான் வருணன். தனக்கும் சுயமாக மூளை உள்ளதை உணரவே மாட்டான் அவன். மனைவியின் மரணத்திற்கு பின்புதான் வருணனுக்கு அறிவு செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. இருந்தும் இன்னும் முழுமையாக அது செயலாற்றவில்லை. என்னுடன் இணைந்து பணியாற்றினான் என்றால் நான் அவனுக்கு பழி தீர்க்க கற்றுக் கொடுப்பேன். எந்த வழியை ஆதித்யன் அவனுக்கு கொடுத்தானோ அதே வழியை தன் எஜமானனுக்கு திருப்பிக் கொடுக்கும்படி வருணனுக்கு போதிப்பேன். வருணன் மனைவியை ஆதித்யன் மாய்த்தான். ஆனால் ஆதித்யனின் மனைவிக்கு வருணன் சகல மரியாதைகளும் அளித்து வருகிறான். தாய்க்கும் தங்கைக்கும் நிகராக ஆதித்யன் வீட்டு பெண்களை மதித்து போற்றி வருகிறான். இது வருணன் செய்யும் மாபெரும் தவறு. வருணன் பழி தீர்க்க வேண்டுமானால் அதை ஆதித்யனின் குடும்ப பெண்களிடமிருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். தன் எஜமானிகளை துன்புறுத்த வருணனுக்கு மனம் வராவிட்டால் போகிறது. அப்பெண்களை கடத்தி வந்து என்னிடத்தில் ஒப்படைக்கச் சொல்லுங்கள். நான் அவர்களை பார்த்துக் கொள்கிறேன். என் மகனின் உடலில் வழிந்தோடிய குருதியை விட அதிகமாக ஆதித்யனின் கண்களில் குருதி கொட்ட வேண்டும். ஆதித்யனுக்கு அழுகை வராதாம். கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் வீட்டு பெண்கள் என்னிடம் அனுபவிக்கப் போகும் வேதனைகளை பார்த்து அவன் கண்களில் அருவி கொட்ட வேண்டும். இவ்வாறாக பச்சாதாபத்தோடு தன் கதையை ஆரம்பித்து பழிவாங்குவது குறித்து ஆக்ரோஷமாக தன் திட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான் பீமசேனன். எதிராளி கூறிய கதை மொத்தத்தையும் பொறுமையாக கேட்டு வந்திருந்த பிரதாபன் பெண்கள் குறித்து பீமன் பிதற்ற ஆரம்பிக்க பொறுமை இழந்து போனான். ஒரு கட்டத்தில் நிதானத்தை முற்றிலுமாக இழந்த பிரதாபன் நேசக்கரம் நீட்ட வந்த பீமனின் கன்னத்தில் தனது கோபக்கரத்தால் முத்திரை பதித்தான். நட்புறவு வைத்துக் கொள்ள வந்தவனின் நாடி நரம்பை அதிரச் செய்யும்படியாக பிரதாபன் கொடுத்த அறையால் நிலை குலைந்து போனான் பீமன். அடிபட்ட கன்னத்தை அழுத்தி பிடித்துக் கொண்டு கண்களில் அதிர்ச்சியுடன் வெறுத்துக் கொண்டிருந்த பீமனை அனல் சிந்தும் பார்வையோடு முறைத்த பிரதாபன், பழி தீர்க்க வேண்டுமானால் அதை ஆதித்யனுடன் மட்டும் வைத்துக்கொள். அவன் வீட்டு பெண்களை தொட எத்தனித்தால் பிறகு உன் மகனைப் போலவே உன் கைகளும் துண்டிக்கப்படும். ஆதித்யன் தானே உன்னை அவமதித்தான். அவன் வீட்டு பெண்கள் இல்லையே. அதுபோல அவன் ஆண்கள் உங்களைத்தானே அவமானப்படுத்தினான். உங்கள் வீட்டு பெண்களை இல்லையே. ஆண்களுக்கு இடையே நடக்கும் சண்டைகளில் பெண்களை எதற்கடா இழுக்கிறீர்கள்? பெண்களை அவமானப்படுத்துவதுதான் வீரமா? ஆதித்யனுக்கு எதிராக நீ வஞ்சகம், சூழ்ச்சி, சதி எதை வேண்டுமானாலும் செய்து கொள். நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆனால் பெண்களை தொடக்கூடாது. அவன் வீட்டு பெண்களை மட்டுமல்ல, அவன் நாட்டில் எந்த பெண்ணின் மீதும் உன் பார்வை விழக்கூடாது. மீறி விழுந்தால் ஆதித்யனே தேவலாம் என்று உன்னை என்ன செய்து விடுவேன் நான். அவன் பாதகன் என்றால் நான் கிராதகன். பெண்ணை மாய்த்தான் என்பதனால்தான் ஆதித்யனை எதிர்க்க ஆரம்பித்தேன். இப்போது நீயும் அதே தவறை செய்வதாக இருந்தால் என்னிடம் உதவி கேட்டு வராதே. அதற்கு வேறு யாரையாவது பார்த்துக்கொள். வருணனும் உனக்கு உடன்பட மாட்டான் என்று மிரட்டிக் கொண்டிருந்தான். அந்நேரம் பீமசேனன் அவசர அவசரமாக இடையிட்டு, மன்னியுங்கள் தளபதி, பகை என் புத்தியை மழுங்கடித்து விட்டது. தங்கள் ஆணைப்படியே நடந்து கொள்கிறேன். பெண்களிடம் வன்முறையை பிரயோகிக்க மாட்டேன். ஒரே ஒரு வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள் தளபதி. என் மகனை என் கண் முன்பு ஆதித்யன் வதைத்தான். எதிரிக்கும் அதே வழியை கொடுக்க வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை. ஆனால் அவன் மகன் ஒரு சிறு பாலகன். அப்பனை பழிவாங்க அந்த பிஞ்சு குழந்தையை நான் காயப்படுத்த விரும்பவில்லை. இருப்பினும் என் வழியை ஆதித்யனுக்கு உணர்த்த வேண்டும். மகனை பிரிந்து பரிதவிக்கும் எனது மனவேதனையை மன்னனுக்கு உணர்த்த வேண்டும்.
அதற்கு ஒரே வழி அவன் மகனை கடத்தி வருவதுதான். இளவரசனுக்கு எந்த ஆபத்தும் நேர அனுமதிக்க மாட்டேன் தளபதி. என்னை நம்புங்கள். பெற்றவனிடமிருந்து பிள்ளையை பிரித்து அப்பனை கதறச் செய்தால் போதும். ஒப்பந்தத்தை மீறி எதிரிகளுடன் கைகோர்த்து கொண்டு எங்களை வீழச் செய்த வேந்தனை அவன் மணிமுடியுடன் சேர்த்து மொத்தத்தையும் அவனிடமிருந்து பறித்து அவன் அகங்காரம் திமிர் அத்தனையும் அழிக்க வேண்டும் தளபதி. இது ஒன்றே எனது கோரிக்கை. இது ஒன்றே எனது ஆசை. நண்பர்கள் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவனை அவனது நண்பர்கள் மூலமாகவே பழிவாங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சிறையிலிருந்து தப்பிய நான் எங்கெங்கோ தேடி அலைந்து ஆதித்தனின் எதிரிகளை கண்டுபிடித்து என் கட்சியில் இணைத்திருக்கிறேன். வீரர்களை சேர்த்து ஒரு 200 பேர் கொண்ட படை என் வசம் இருக்கிறது. அத்தனை பேரும் நாடு உறவுகளை விட்டுவிட்டு பல காலமாக என் பின்னால் அலைந்து வருகின்றனர். நாடிழந்த நான் அவர்களுக்கு தேவையான இருப்பிடத்தையோ நல்ல உணவையோ கொடுக்க வசதி இல்லை என்னிடம். ஆதித்தனை வீழ்த்தி அவன் நாட்டிலிருந்து பொக்கிஷங்களை கொள்ளையடித்து என் நலம் விரும்பிகளை மகிழ்ச்சிப்படுத்தலாம் என்றுதான் எண்ணியிருந்தேன். ஆனால் மாதங்கள் கடந்து கொண்டே செல்வதால் வீரர்களின் மன உறுதியும் நம்பிக்கையும் தளர்ந்து கொண்டே செல்கிறது. ஆதித்யனை விரைந்து பழி தீர்த்து என் அபிமானிகள் நிம்மதி பெற வழிவகை செய்ய வேண்டும் தளபதி. நாட்களை கடத்த வேண்டாம். கூடிய விரைவில் நம் திட்டத்தை செயல்படுத்தச் சொல்லி வருணனிடம் கூறுங்கள். ஒப்பந்தத்தை மீறுவது எங்கள் வழக்கமல்ல. என் வேண்டுதலை நிறைவேற்ற நீங்கள் என்ன நிபந்தனை விதித்தாலும் அதை தட்டாமல் ஏற்பேன் தளபதி என்று வாக்குறுதி கொடுத்தான் பீமசேனன். பீமனின் வார்த்தைகளை கூர்ந்து செவிமடுத்த பிரதாபன், நிபந்தனைகள் உள்ளன. பழிவாங்க நாங்கள் உதவி புரிய வேண்டுமானால் எனது ஆணைகளை தட்டாமல் நீங்கள் ஏற்றாக வேண்டும். முதலாவது, நான் முன்பே கூறியது போல பெண்களை இந்த காரியத்தில் சம்பந்தப்படுத்தக்கூடாது. பெண்களுக்கு அவமானம் ஏற்படுத்தவோ அவர்களை தாக்கி காயப்படுத்தவோ கூடாது. அடுத்தது, ஆதித்தனின் மகனை எந்த வகையிலும் அச்சுறுத்தக்கூடாது. இது பெரியவர்களுக்குள் நடக்கும் சண்டை. இதில் உலகம் தெரியாத அந்த பிஞ்சு குழந்தையை அபாயத்திற்கு ஆளாக்கக்கூடாது. நீங்கள் ஆசைப்பட்டபடி மகனை பிரிந்து ஆதித்தனை பரிதவிக்கச் செய்ய நான் உதவுவேன்தான். அவனிடம் இருந்து அவனது மகனை கடத்தி வந்து புத்திரனை காணாமல் பெற்றவனை துடிக்கச் செய்வேன். ஆனாலும் இளவரசனின் உடலில் கீறல் கூட விழக்கூடாது. இறுதி நிபந்தனை ஆதித்யனை பற்றியது. ஆதித்யன் எனது எதிரி அல்ல. அதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நெருங்கியவர்களை தனது சுயலாபத்திற்காக உபயோகப்படுத்திவிட்டு தூக்கி போடும் அவனது குணத்தை மாற்றுவதற்காகவும் நண்பர்களின் இன்றியமையாமையை அவனுக்கு உணர்த்துவதற்காகவுமே நான் ஆதித்யனுக்கு எதிராக திரும்பியிருக்கிறேன். எனக்கு ஆதித்யனை விட வருணன் முக்கியமல்ல. அதுபோல தர்மத்தை விட நட்பு முக்கியமானதல்ல. அதனாலேயே ஆதித்யனுக்கு தண்டனை கொடுக்க நான் முடிவு செய்திருக்கிறேன். ஆதித்யனின் அகங்காரம் தவறுகளை புரிந்து கொள்ள விடாமல் அவனை தடுக்கிறது. நண்பனாக இருந்து போதித்தால் தவறுகளை திருத்திக் கொள்ள மாட்டான் அவன். ஆதலால்தான் எதிரியாக மாறி ஆயுதம் ஓங்கி அவனை சீர்திருத்தலாம் என்று முடிவெடுத்தேன். என்னை பொறுத்தவரையில் ஆதித்யன் திருந்தத்தான் வேண்டுமே தவிர அவன் உயிருக்கு பாதகம் நேர்ந்துவிடக்கூடாது. என் நண்பனை நல்வழிப்படுத்தி அவனுடன் சேர்ந்து கடற்பிரயாணம் மேற்கொண்டு நான் ஆற்ற வேண்டிய பணிகளை நித்தமும் பட்டியலிட்டு வருகிறேன். ஆதித்யனை காயப்படுத்தும் உரிமை வருணனுக்கும் எனக்கும் மட்டுமே உண்டு. அவனை தாக்க நீங்களும் உங்கள் ஆட்களும் எந்த வகையிலும் முயலக்கூடாது. அவனது மணிமுடியை நீங்கள் அகற்ற தேவையில்லை. அவனாகவே அதை கலற்றத்தான் போகிறான். அரியணைக்கு உரியவன் வந்துவிட்டான். ஆதலால் அண்ணனின் உரிமையை அவனுக்கே தாரை வார்க்கப் போகிறான் ஆதித்யன். இதை நான் ஏன் கூறுகிறேன் எனில், உங்கள் ஆசை பழிக்கும் நாள் தூரத்தில் இல்லை. வருணனது ஆசை தன் அரசனின் அதிகாரத்தை பறித்து அவனை சாமானியனாக்கி அவனுடைய ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்பது. ஆனால் நாங்கள் பதவியிறக்க அவசியமின்றி ஆதித்யன் தன் மகுடத்தை தானே கழற்றப் போகிறான். அவனாகவே பதவியை விட்டு நீங்கிவிட்டால் பிறகு பழி தீர்ப்பதில் எங்களுக்கென்ன சுவாரஸ்யம் இருந்துவிடப் போகிறது? ஆதலால் எங்கள் லட்சியத்தை உடனே நிறைவேற்றிக் கொள்வது எங்களுக்கும் அவசியமாகிறது. உங்கள் லட்சியமே எங்கள் லட்சியமாகையால் நீங்கள் கவலையுறத் தேவையில்லை. தமையனின் பட்டாபிஷேகத்திற்கு முன்பே ஆதித்யன் பழி தீர்க்கப்படுவான். தானே பலசாலி என்றும் தன்னுடைய திறமையால் மட்டுமே நாடு நகரங்களை கைப்பற்றி வெற்றி வாகை சூடி வருவதாகவும் அவன் கருதி கொண்டிருக்கிறான். வருணனுக்கும் அவனுக்கும் நிகழவிருக்கும் தொந்த யுத்தத்தின் பின்பு ஆதித்யன் நிதர்சனத்தை உணர்ந்து கொள்வான். வருணன், விஜயன், மாறன், அகிலன் போன்ற மாவீரர்கள்தான் தனக்கு வெற்றியை ஈட்டித் தந்தவர்கள் என்றும் தனது வீரத்தினால் மட்டுமே தான் எதனையும் வெல்லவில்லை என்பதையும் ஆதித்யன் உணரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. விரைவில் தேதி குறித்து உங்களுக்கு தகவல் அனுப்புகிறோம். உங்கள் படை பரிவாரத்தோடு நாங்கள் குறிப்பிடும் இடத்திற்கு வந்து சேருங்கள். உங்கள் கதையை கேட்கும் முன்பு வரை எனக்கு வேறொரு திட்டம் இருந்தது. ஆனால் என் திட்டத்தில் சிறிய மாறுதல் ஒன்றை செய்து கொள்ளலாம் என்று உங்கள் கதையை கேட்ட பின்பாக தீர்மானித்திருக்கிறேன். போர்க்களத்தில் எதிரிகளின் மத்தியில் நீங்கள் தனிமரமாக நின்றிருந்தது போல நாம் ஏற்பாடு செய்யவிருக்கும் சண்டை களத்தில்
ஆதித்யன் நம்மிடையே தனியாளாக மாட்டிக்கொண்டிருக்க வேண்டும். உங்கள் படையும் என் படையும் புடை சூழ்ந்திருக்கும் போது நமக்கு மத்தியில் அவன் மட்டும் கைகள் கட்டப்பட்டு நிர்கதியாய் நிற்க வேண்டும். எப்போதும் அவனது வதனம் சிந்தும் மமதை அப்போதும் அவனது வதனத்தில் காணப்படுகிறதா என்று நான் காண வேண்டும். ஆதித்யன் அஞ்சி நான் கண்டதில்லை. பகைவர்களுக்கு மத்தியில் நெஞ்சுரமிழந்து நிம்மதியின்றி தவிப்பவனை வஞ்சக புன்னகையோடு வசதியாக அமர்ந்து இளநீர் பருகியபடி நான் வேடிக்கை பார்க்க வேண்டும். இந்த காட்சிகளை நான் கண்டு ரசிக்கும் நாள் விரைவில் கூடி வர வேண்டும் என்று என் மனம் ஆசைப்படுகிறது. உங்கள் ஆசைகளும் என் ஆசைகளும் நிச்சயம் நிறைவேறும். கவலையுறாதீர்கள். நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். உங்கள் ஆட்களுக்கு சரிவர உணவும் உறைவிடமும் கொடுக்க முடியவில்லை என்று வருந்தினீர்கள். ஆதித்யனை தோற்கடித்த பிறகு உங்களுக்கு ஏராளமான செல்வங்கள் கிடைக்கும். சமீபத்தில்தான் அவனுக்கு பெட்டி பெட்டியாய் பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது. அவற்றை அவன் எங்கே பதுக்கி வைத்திருக்கிறான் என்பதை நான் அறிவேன். நான் எதிரி என்பதை மறந்து என் கண்முன்னர்தான் அந்த புதையலை மறைத்து வைத்தான் அவன். என்னை ஏமாற்றிவிட்டு தனியாக செல்வங்களை கைப்பற்றதான் முதலில் ஆதித்யன் கிளம்பினான். ஆனால் அவனது திட்டத்தை முறியடித்து அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டேன் நான். ஆதித்யனை முழுமையாக நம்ப முடியாது. ஆதித்யனை பழி தீர்க்க அவன் நாட்டிலிருந்து அவனை வெளியே கடத்திச் செல்ல முடியாது. அவனை தனிமைப்படுத்தி நம் முன்பு சரணடைய செய்யும் நம் திட்டம் நிறைவேற வேண்டுமானால் அவனை பாதுகாப்பு எதுவுமின்றி கோட்டைக்கு வெளியே அழைத்து வர வேண்டும். ஆனால் அவனை நாட்டிலிருந்து வெளியே கடத்திச் செல்ல முடியாது. ராஜ்ய மக்கள் அனைவரும் அரசன் மீது வெறித்தனமான அன்பு கொண்டுள்ளனர். ஒட்டுமொத்த ராஜ்யமே திரண்டு வரும்போது நம்மால் அவர்களை எதிர்த்து ஆதித்யனை நாட்டை விட்டு கடத்திச் செல்ல இயலாது. எனவே வசுமித்ராவிற்குள் தான் அவனை பழி தீர்க்க வேண்டும். அவனது வீரர்கள் மிகவும் திறமைசாலிகள். ஒரு கணம் கூட தங்கள் அரசனை விட்டு பிரியாதவர்கள் அவர்கள். நாம் ஆதித்யனை தனியாக அழைத்துச் செல்லும் இடம் அவர்களில் ஒருவனுக்கு தெரிந்தால் போதும். அவன் மூலமாக செய்தி பரவி மன்னனின் ஆட்கள் திபுதிபுவென கிளம்பி வரக்கூடும். என்னுடன் வந்திருக்கும் எனது நாட்டின் படை நம் திட்டத்திற்கு போதாது. ஆகையால் ஆதித்யனின் எதிரிகளை ஒன்று திரட்டுங்கள். எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற முறையில் நாம் அனைவரும் கூட்டு சேர்ந்து கொள்வோம். விரைந்து நம் கட்சிக்கு ஆள் சேர்க்க வேண்டும். ஞாபகத்தில் கொள்ளுங்கள், ஆதித்யனை உங்கள் முன்பு நான் மண்டியிடச் செய்கிறேன். ஆனால் என் நிபந்தனைகளை நீங்கள் மீறக்கூடாது. எனது வார்த்தைகளை நிபந்தனையாக கருதினாலும் சரி, ஆணையாக ஏற்று பின்பற்றினாலும் சரி, எனது கட்டளைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். மீறினால் ஆபத்து ஆதித்யனுக்கல்ல, உங்களுக்குதான். ஞாபகம் இருக்கட்டும். அதுபோல நீங்கள் கூறிய கதை உண்மையாக இருக்க வேண்டும். ஒருவேளை கதையை திருத்தி கூறியிருந்தாலோ உண்மையை மறைத்திருந்தாலோ அப்போதும் பிரச்சனை உங்களுக்குதான். தவறு செய்தான் என்பதற்காக உயிர் நண்பனையே விரோதித்துக் கொண்டிருக்கிறேன் நான். உங்களையெல்லாம் எனக்கு யாரென்றே தெரியாது. எனில் பொய் கூறினால் உங்களுக்கு நேரப்போகும் கதியை எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். விளைவு விபரீதத்தை விட உங்களுக்கு படு மோசமாக அமையும் என்று எச்சரித்துவிட்டு தன் ஆட்களை அழைத்துக் கொண்டு பார்க்கவம் திரும்பினான் பிரதாபன். இங்கே மாபெரும் சதித்திட்டம் ஒன்று தீட்டி முடிக்கப்பட்டிருக்க, அங்கே பார்க்கவ அரசவையில் சிறைச்சாலையின் பாதுகாப்பு பற்றி ஆதித்யன் கேள்வி எழுப்பியிருந்தான். தங்கள் நாட்டில் பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு இடமே இல்லை என்று இருமாப்புடன் உரைத்திருந்தார் சிறைக்காவல் அதிகாரி. அதை கேட்ட ஆதித்யன், அப்படியா அதிகாரி? சிறையிலிருந்து எவரும் தப்பியதே இல்லையா? எனில் பல காலம் முன்பு உங்கள் நாட்டை சூறையாட வந்திருந்தானே வடநாட்டு கயவன் ஒருவன். அந்த கொடூரனை எதிர்த்து தாக்கியதால் தானே உங்களுக்கு என் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது. உங்கள் நாட்டினர் அனைவரின் அன்பையும் அபிமானத்தையும் நான் பெறுவதற்கு காரணமான பரத்வாஜ் என்ற அந்த வடநாட்டு கயவனை நீங்கள் உங்கள் கைகளால் தானே சிறையில் அடைத்தீர்கள். அவன் இப்போதும் அங்குதான் இருக்கிறானா என்று பார்த்து வரச் சொல்லுங்கள் என்று இளக்காரமாக ஆணையிட்டான். அரசனின் வார்த்தைகளை கேட்டவுடன் அதிகாரியின் முகம் இருளடைந்தது.